மகாராஜா வீரசேகரன் ஒரு பழங்கால ராஜ்யமான சங்கரகோட்டையின் மகிழ்ச்சியான ஆட்சி தலைவர். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு பழைய பைரவி கோபுரத்தை திறக்கும் போது அங்கு ஒரு மர்மமான மாயக் கண்ணாடி கிடைக்கிறது. அந்த கண்ணாடியில் அவர் தன் எதிர்காலம் காண்கிறார். ஒரு நள்ளிரவில் தான் கொல்லப்படுகிறதை காண்கிறார். மகாராஜா உயிருக்கு பயந்து கண்ணாடியை அழிக்க நினைக்கிறார். ஆனால் அது அழிக்க முடியாதது. பின்னர் அவர் உணர்கிறார், அந்த கண்ணாடி உண்மையில் ஒரு நிஜதையை காட்டும் எந்திரம். எதிர்காலத்தை மாற்ற முடியாது. அதே சமயம் மாளிகா தேவி சில ரகசிய கட்டடங்கள் மற்றும் மண்டலங்களை சந்தித்து இந்த சாபத்தின் பின்னே ஒரு உள் சூழ்ச்சி இருக்கிறது என்பதை கண்டறிகிறார். ஒரு பழைய நண்பன் ரணசிங்கர், மகாராஜாவின் தம்பி, தான் சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த மாயக்கோபுரத்தை மாளிகா தேவி ரணசிங்கரின் திட்டத்தை மகாராஜாவிடம் தெரிவிக்கிறார். ஆனால் ரணசிங்கர் உண்மையை மறுக்கிறான். அவரை சோதிக்க மாயக்கண்ணாடி முன் நிறுத்துகிறார்கள். அதில் ரணசிங்கரே துப்பாக்கியுடன் நின்று மகாராஜாவை கொல்ல நினைக்கும் காட்சி தெரிகிறது. ரணசிங்கர் தற்காலிகமாக பைத்தியம் பிடித்ததாக நடிக்கிறான். ஆனால் மகாராஜா அறம் மற்றும் நியாயத்தின் அடிப்படையில் தண்டனையின்றி ராஜ்யத்திலிருந்து துரத்துகிறார். மாயக்கண்ணாடி தானாகவே உடைந்து விடுகிறது. சாபம் முடிந்தது. மகாராஜா மீண்டும் நிம்மதியான ஆட்சி நடத்துகிறார். ஆனால் அவர் அறிகிறார், சிங்காசனம் மட்டும் இல்லை, நம்பிக்கையும் பாதுகாக்கவே மாளிகா தேவிக்கு அரசவையில் உயர்ந்த பதவி வழங்கப்படுகிறது. கதை பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.